ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நார்மல் ஈவினிங் vlog எப்படி இருக்குது. இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வந்து வேலைக்கு முடிச்சாச்சு. ஸோ என்றைக்குமே வந்து ப்ரேயிங் டைம் இஸ் அ மஸ்ட் டைம் ஃபார் எவ்ரி ஒன். லெட்ஸ் டேக் அட்லீஸ்ட் 5-10 minutes நம்ம ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour டோர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு மகாலட்சுமியை உள்ளே கூப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம குளிர வைக்கலாம். ஸோ வச்சாச்சு. ரொம்ப பசிக்குது அண்ட் பச்சைப்பயிர் போட்டிருக்கேன். வாங்க நம்ம சாப்பிடலாம். நம்ம பச்சைப்பயிர் வச்சாச்சு. ஒரே கையில் பண்ணது கஷ்டமாக இருக்குது. ஆவி பறக்குது. ரைட், பச்சைப்பயிர் ரெடி. என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட்னு சொல்லுவாங்க. பயங்கர ஃபேவரெட் எனக்கு பச்சைப்பயிர். அதாவது பசி இருக்குது அப்படின்னா எனக்கு ஸ்நாக்ஸ் வேண்டாம், லேஸ் வேண்டாம், ஐ டோன்ட் நீட் எனிதிங். எனக்கு ஒரு பச்சைப்பயிர் வச்சிங்கன்னா ஐ எம் மோர் தென் ஹாப்பி. பட் இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, என் மம்மி கிட்ட பேசிகிட்டு இருந்ததுனால எனக்கு எவ்வளோ விசில் விட்டேன்னு தெரியல. யூஸ்வலாக 7 whistles விடுவேன் குக்கரில், ஸோ தட் அது நல்லா நார்மலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் குழஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஓகே. பச்சைப்பயிர் வந்து எப்படி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். பேப்பரில் எழுதி வச்சா கூட நான் சாப்பிடுவேன். ஸோ நம்ம இப்போ பச்சைப்பயிர் எடுக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து தண்ணி ஆயிடுச்சு. தட்ஸ் ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிடணும். ஏன்னா இப்போ நம்ம சாப்பிடலன்னா நம்ம போய் ஒர்க்கில் உட்காந்துட்டோன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். லைக் நம்ம அதுக்கு சாப்பிடணுன்ற ஃபோக்கஸ்க்கு வரமாட்டோம். எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு நம்ம உட்காந்தா எழுந்திரிக்க மாட்டோம். நீங்கள்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து கொஞ்சம் ஒர்க்குன்னு உட்காந்துட்டேன்னா எழுந்திரிக்கவே மாட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து சாப்பிட்றணும் அப்படின்னு நினைப்பேன். பிகாஸ் அதை சாப்பிட்டுட்டோன்னா அந்த வேலை நம்மளுக்கு முடிஞ்சிடும். இப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தேன். பட் ஸ்டில் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்லாம் இருக்குது. அதனால் முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ பச்சைப்பயிர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து டேட்ஸை சாப்பிடணும். டேட்ஸ் வந்து நம்மளுக்கு அயர்ன் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக டேட்ஸ் எடுத்துக்கோங்க. டேட்ஸ், வால்நட், பாதாம் இது எல்லாமே சாப்பிட்லாம். பூஜை ரூமை சாத்திட்டு நம்ம இப்போ வந்து சாப்பிட போகலாம். உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் டூர் வேணுமா? நாட் ரியலி அட்வைசபிள். என் ஃப்ரிட்ஜில் வந்து பெருசாக நான் எதுவும் ஸ்டோர் பண்ணிக்க மாட்டேன். எது தேவையோ எந்த திறந்தீங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக வெறும் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நட்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். லைக் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது. ஸோ யா, நம்ம நட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ப்ளேஸ்க்கு போகலாம். ஆக்சுவலாக சரி, ஓகே, நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிறேங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம அண்ணாச்சி இருக்கார்ல, நம்மளுக்கு ஒரு ஆட் கொடுப்பாரு. மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, சைடு வீட்டில் இருக்குது, எல்லார் வீட்லேயும் இருக்குது, உங்கள் வீட்டில் இல்லையா அப்படி சொல்லி ஒரு ஆட் வரும்ல டேபிள் மேட்டுக்கு. ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. சொல்லணும் சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் அது. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருக்குது, என் மம்மி டாடி வீட்டில். பட் தென் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பெரிய காஸ்ட்லி டேபிள் வாங்கினாலும் அதெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போக முடியாது. பட் டேபிள் மேட்டுன்னும் போது நீங்கள் கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் அதை நினைக்கிற இடத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபோல்டபுள், ஈஸி ஆக்சசபிள். அது ஆடுக்காக இருந்தாலுமே சரி, அது உண்மைதான். ஸோ அதனால் இங்கேயும் ஒரு டேபிள் மேட் ஆர்டர் பண்ணிட்டேன் ஆன்லைனில், அமேசானில். ஸோ இங்கேயும் ஒரு டேபிள் மேட் வந்துச்சு. அது இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இப்போ உங்கள் கூட என்னால் உட்காந்து பேச முடியுது. இன்றைக்கி நான் இந்த vlog எதுக்கு முக்கியமாக எடுத்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஜஸ்ட் அன் ஈவினிங் vlog. நான் சொன்ன மாதிரி என்னதுக்கு இந்த vlog எடுத்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லா ஆஃபீஸஸ்லேயும் எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்துட்டு ஃபயர் எஸ்கேப் பற்றின விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? யூஸ்வலாக எல்லா இடத்துலையுமே ஃபயர் ட்ரில் பண்ணுவாங்க. அதாவது ஃபயர் ட்ரில்னால் எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் செஷன் மாதிரி. திடீர்னு ஃபயர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லி தருவாங்க. ஸோ என் ஆஃபீஸ்லேயுமே நீங்கள் அதை சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மாட்டீங்க, இல்லைனா நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை நிறைய பேருக்கு
இது மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இஃப் இன் கேஸ் ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஐடி கம்பெனி எங்கேயாவது இருக்கீங்கன்னா, ஃபயர் அலாம் வந்துச்சுன்னா அலாம் வந்து 3 minutesக்குள்ளே நீங்கள் அந்த பில்டிங்லேருந்து வெளில வந்துடணும். ஸோ எனக்கு சொல்லி கொடுத்து தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு திருப்பி சொல்லித்தரலாம். ஸோ வந்து 3 minutesக்குள்ளே, ஏன்னா ஒரு ஃபயர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு 3 minutes தான் தேவைப்படுது. ஸோ நீங்கள் அந்த 3 minutesக்குள்ளே நீங்கள் ஃபயர்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். அதான் நம்ம சிம்பிளாக எடுத்துக்காமல் சீரியஸாக எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் அதை ட்ரை பண்ணி வெளியில் வரணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்துட்டு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது எல்லா இடத்துலையுமே அந்த அலாம்லாம் இருக்கும்ல, அலாம் எப்படி யூஸ் பண்ணணும், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எப்படி யூஸ் பண்ணணும், அதெல்லாம் இப்போ நல்லா சொல்லித்தர முடியாது. அதெல்லாம் என் கையில் இல்லை. அவங்க டிஸ்பிளே வச்சு சொல்லி கொடுத்தாங்க. பட் தென் அதெல்லாம் எனக்கு இப்போ சொல்ல முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு. இப்போ ஒரு இடத்துல ஸ்மோக் வருது, ஏதாவது ஒரு கேஸோ ஸ்மோக் ஆர் ஆசிட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்திருக்கு அப்படின்னா, என்றைக்குமே ஸ்மோக் வந்துட்டு கீழேந்து மேலே போகும். அதுதான் அதோட நேச்சர். கீழேந்து அந்த ஸ்மோக் மேலே போகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவு செஞ்சு கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போகாதவங்க எல்லாரும் கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போங்க, சரியா? அவங்க சொன்னது இதுதான். ஸோ கர்ச்சீஃப் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, தண்ணி ஏதாவது அங்கே பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில் டிப் பண்ணி எடுத்து வெட் கர்ச்சீஃப், ஒரு ஈரமான கர்ச்சீஃபை இப்படி கட்டிடணும். கட்டிட்டு கீழே உட்காந்துட்டு, குழந்தைங்கள்லாம் தவழ்ந்து போகும்ல, க்ராலிங்னு சொல்லுவாங்க, குழந்தைங்க தவழ்ந்து போகும், அந்த மாதிரி நீங்கள் கடன்னு அந்த எக்ஸிட்டை பார்த்து போயிடணும் வெளியில், பில்டிங்கை விட்டு வெளில போயிடணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்மோக் வந்து கீழேருந்து மேலே போகும்போது மேலே தான் அந்த ஸ்மோக்கோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிற்கும் போது சஃபகேட் ஆகும். கர்ச்சிஃபை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு கர்ச்சிஃபை கட்டிட்டு கீழே உட்காந்து கீழே நீங்கள் அந்த தவழ்ந்து கடன்னு போய் நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும், வெளியில் போயிடணும். இது ஒன். சரி, நீங்கள் இருக்க இடத்துல தண்ணி இல்லை அப்படின்னா தட்ஸ் ஓகே. தண்ணி இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக ஒரு கர்ச்சிஃபை கட்டிட்டு கீழே அதே மாதிரி உட்காந்து தவழ்ந்து கடன்னு வெளில போயிடணும், எக்ஸிட் ஆகிடணும். இதுதான் ஒரு சில டிப். இன்னொரு வந்துட்டு, யாருக்காவது ஃபயர் வந்து மேலே பட்டுருச்சு உடம்புல அப்படின்னா, துணி இந்த கோணிப்பாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கோணிப்பாய் எடுத்து போடுறது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே பேசிக்காக அது தெரியும். பட் ஆனால் அவங்க நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில், அதாவது அவங்க கண்ணுக்கு முன்னாடியே போய் நின்று நீங்கள் அதை பண்ணக்கூடாது. அதுதான் அவங்க சொன்ன ஒரு சேஃப்டி டிப். அவங்க கண்ணு முன்னாடி நின்னீங்கன்னா ஃபயர் பிடிச்சவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு அப்போ தெரியாது. ஸோ டக்குன்னு உங்களை தொட தான் வருவாங்க, எனக்கு காப்பாற்றுன்னு தொட தான் வருவாங்க. ஸோ அவங்க கண்ணுக்கு முன்னாடி நின்று, அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் நின்று நீங்கள் அந்த மாதிரி துணியை போடக்கூடாது. அவங்களோட பேக் சைடுக்கு வந்துட்டு அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஃபேஸ் அண்ட் பாடி ஃபுல்லாக கவர் பண்ணி நீங்கள் அதை போடணும். ஏன்னா அவங்க அதை பார்க்கக்கூடாது. உங்களை பார்த்தாலே அவங்க உங்களை பிடிக்க தான் வருவாங்க, காப்பாற்றுறதுக்கு, காப்பாற்றுங்கன்னு கேட்குறதுக்கு. ஸோ நீங்கள் அவங்க முன்னாடியே போகக்கூடாது. அவங்களோட பேக் சைடில் நின்று அவங்களோட ஃபேஸ் அண்ட் பாடி ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த கோணிப்பாயில் அப்படியே நீங்கள் அவங்கள அந்த கவர் பண்ணி அவங்கள கீழே தள்ளி விட்டுறணும். அதாவது கீழே அவங்க படுக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ தட் அவங்க ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. தரையில் ரோல் பண்ணும்போது அவங்க மேலே இருக்க ஃபயர் எல்லாமே போயிடும், அணைஞ்சிரும். ஸோ அதனால் அப்படியே தள்ளி விட்டு அவங்க மண்டையில் அடிப்படலாம் வச்சிடாதீங்க. ஸ்லோவாக அவங்கள கீழே படுக்கிற மாதிரி ஆக்கிட்டு அவங்க படுக்கிற மாதிரி ஆக்கினாலே அவங்க தானாக ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உடம்புல ஃபயர் இருக்குன்னா கடன்னு உருள ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஸோ அந்த ரோல் பண்ணாலே அவங்களுக்கு வந்துட்டு தானாக அந்த ஃபயர் போயிடும். ஸோ இதெல்லாம் ஒரு சில டிப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்கள் ஆஃபீஸில். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு மினிமம் 3 minutes தான். ஸோ அந்த 3 minutesக்குள்ளே நீங்கள் ஒரு பில்டிங்கில் ஃபயர் இருக்குன்னா அங்கேயே நின்று ஃபோனெல்லாம் எடுத்து ஃபயர் எமர்ஜென்சி நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அப்படிலாம் ஓடி வரக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த பில்டிங்கை விட்டு ஓடி வந்துடுங்க, கடன்னு ஓடி வந்துடுங்க. வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணால் போதும். அப்போ தான் நீங்கள் சேஃபாக இருக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம சேஃப் ஆகிட்டு தான் நம்ம ஃபோனே பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் யாராக இருந்தாலும் அந்த 3 minutesக்குள்ளே ஓடி வந்துடுங்க வெளியில். அண்ட் இன்னொரு விஷயம், பர்சனல் பிலாங்கிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காப்பாற்றிக்கணும். ஸோ கடன்னு வெளில ஓடி வந்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணலாம்.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி நம்பர்னு சொல்லுவாங்கள்ல, உங்கள் வீட்டில் அதெல்லாம் பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரு இடம், இல்லைனா ஏதாவது மோஸ்ட் விசிபிளான ஒரு இடத்துல நேஷ்னல் எமர்ஜென்சி நம்பர், அதாவது இந்த ஃபயர், ஆம்புலன்ஸ், போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து பின் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எல்லாருக்குமே விசிபிலிட்டி இருக்கும். இன்னொரு விஷயம், உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாமே உங்கள் ஃபோனில் டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். பட் தென் அந்த அவசரத்தில் பதட்டத்தில் யாருக்குமே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து எமர்ஜென்சி நம்பர்ஸ்லாம் எங்கேயாவது ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு பேசிக் டிப். ஸோ கிளாஸ் எடுத்ததெல்லாம் போதும், பிகாஸ் நான் இதை கற்றுக்கிட்டேன், உங்ககிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன். ஸோ நீங்களும் இதை யூஸ்ஃபுல்லாக எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது அடிஷ்னலாக நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். இல்லைனா நான் சொன்னது ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். பட் இது ஒரு நார்மல் சேஃப்டி டிப், அவ்வளோதான். பெருசாக நான் வந்து அதுக்கு எக்ஸ்பர்டைஸும் கிடையாது. எனக்கு அது எல்லாமே தெரியும்னு நான் சொல்லலை. நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். உங்களில் எத்தனை பேர் ஆஃபீஸ் போகும்போது நிறைய கேரி பண்ணிட்டு போவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிகாஸ் நான் வந்து ஆக்சுவலாக நான் ரொம்ப நிறைய கேரி பண்ணுவேன். அது ஏன்னு எனக்கு தெரியாது, அது ரொம்ப பழக்கம், ஒரு ஓசிடின்னு கூட சொல்லலாம். எனக்கு இப்போ நான் ஒரு பேக் எடுத்துகிட்டு போகிறேன், நார்மலாக ஆஃபீஸுன்னு இல்லை, எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட ஒரு பேக் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அது ஃபுல் பேக்கும் ஃபுல்லாக இருக்கும், கேப்பே இல்லாமல். அண்ட் நான் மோரோவர் வாங்குறது எல்லாமே டோட் பேக்ஸ் மாதிரி தான் வாங்குவேன். டோட் பேக்ஸ்னால் உங்களுக்கு என்ன தெரியும்ல, பேக்கே வந்து அல்ட்ரா எக்ஸலில் இருக்கும், அதாவது XXL 4XL சைஸில் இருக்கும், பெரிய சைஸ் பேக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி டோட் பேக்ஸ் நிறைய வாங்குவேன். ஹெவி ஹேண்ட் பேக்ஸ் நிறைய வாங்குவேன். ஏன் அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ட்ராவலுக்கு எனக்கு இப்போ என்ன வேணாலும் எனக்கு அந்த பேக்கில் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். அது வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். நான் வந்து ஒரு 10th 9th அந்த டைம்லேருந்தே ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகும்போது என்னோடய ஹேண்ட்பேக்கில் வந்துட்டு டிஷ்யூஸ் இருக்கும், எசென்ஷியல்ஸ் எல்லாம், வாட்டர் பாட்டில், டிஷ்யூ பேப்பர், ஆல் மேக்கப் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பென்னு, நோட் பேடு, சாக்லேட்ஸ், அதாவது என்னென்ன தேவை, என்னென்ன எமர்ஜென்சிக்கு ஏதாவது தேவை அப்படின்னா எனக்கு வந்து மற்றவங்க கிட்டே போய் கேட்டு டக்குன்னு நான் வாங்க வேண்டாமே, ரொம்ப இல்லாத பட்சத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹெவியாக கேரி பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் எப்போவுமே என் பேக் எப்போவுமே ஹெவியாகவே இருக்கும். அந்த மாதிரி தான். எக்ஸ்பென்சிவாக ஒன்றும் இருக்காது. எக்ஸ்பென்சிவ் எல்லாமே நம்ம வந்து இப்போ எல்லாமே டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் தான். எக்ஸ்பென்சிவாக ஒன்றுமே வச்சுருக்க மாட்டேன். பட் நெசசரி ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, தேவை, என்ன ட்ராவலுக்கு இதெல்லாம் தேவை. ட்ராவல் நான் சொல்கிறது லாங் டூர்லாம் இல்லைங்க, நார்மலாக பக்கத்தில் எங்கேயாவது போகணுன்னா கூட நான் அதெல்லாமே வச்சுருப்பேன். ஸோ என்னோடய ஆஃபீஸ் பேக் கூட நான் கொஞ்சம் வந்து அல்ட்ரா சைஸில் பார்த்து தான் எடுத்தேன். இதுதான் என்னோடய ஆஃபீஸ் பேக், தெரியுதுன்னு நினைக்கிறேன், சஃபாரி பேக். ஸோ என்னோடய ஃபேவரட் பேக் நான் ரீசெண்டாக வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக் இது. அதோட மெட்டீரியலாக இருக்கட்டும். இதுக்கு ஜிப்ஸ் பாருங்கள், இங்கே ஒரு ஜிப் இருக்குது, ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜிப் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜிப் இருக்குது, இங்கே ஒரு ஜிப் இருக்குது, இங்கே ஒரு ஜிப் இருக்குது. இதுக்கு உள்ளெல்லாமே நிறைய ஜிப்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும்னு பாருங்கள். வெளியிலேயே 5-6 ஜிப்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஜிப் வச்ச மாதிரி தான் நான் வந்து ஆஃபீஸ் பேக்கே எடுத்தேன். இதுதான் என்னோடய லஞ்ச் பேக். இதுக்கும் எனக்கு பாக்கெட்ஸ் வேணும். ஸோ இங்கே ஒரு ஜிப் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது, சரியா, அதுக்கப்புறம் இங்கே ஒரு மெயின் ஜிப் இருக்குது. ஸோ வந்துட்டு இதுதான் என்னோடய லஞ்ச் பேக். எனக்கு இதுக்குமே ஜிப்ஸ் வேணும். அதாவது நான் வாங்குகிற எல்லா பேக்லேயுமே நிறைய ஜிப்ஸ் இருக்கணும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் சரி, 2 பேக் தான் நினச்சிங்களா? 3வது ஒரு பேக் இருக்குது. ஆஃபீஸ் தானே போகிறேன்னு கேட்குறீங்க. ஸோ வந்து ஆஃபீஸ்க்கு டோட் பேக்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்க. 3 பல்க் பேக் எடுத்துகிட்டு போகணுன்னா நம்மளால் தூக்கிட்டு வர முடியாது. ஸோ அதனால் ஆஃபீஸ்க்கு மட்டும் குட்டி பேக். இது வந்து மவுண்டானா வெஸ்ட் பிராண்டோடது. ஸோ இதுதான் என்னோடய ஆஃபீஸுக்கான குட்டி பேக், ஓகே. ஸோ இது இவ்வளோ தான் இருக்கும், குட்டி சைஸ், ஓகே. இதுக்கு வந்து ரொம்ப ஜிப்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஜிப் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரே ஒரு ஜிப் தான் இருக்குது. அந்த ஜிப்பில் திறந்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயுமே நிறைய வச்சுருப்பேன் நான். வாலெட்டு, டிஷ்யூ பேப்பர், ஓகே நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இதில் வந்து ஆஃபீஸ்க்கு தேவை மட்டும் தான் இருக்கும். நான் ரொம்ப மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போக மாட்டேங்க. ஏன்னா வீட்லேயே நான் மேக்கப் பண்ணிட்டு தான் ஆஃபீஸ்க்கு போவேன். அங்கே போய் சும்மா வாஷ் பண்ணி மேக்கப் போட்டுட்டு இதுக்கெலாம் டைம் இருக்காது. வேலை பார்க்குறதுக்கு தானே நம்ம ஆஃபீஸ் போகிறோம். அதனால நான் அங்கே போயிட்டு மேக்கப் எல்லாம் பண்ண மாட்டேன். திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அதனால் அந்த சைடே போகிறது கிடையாது. அதனால் நான் வந்து மேக்கப் கிட்டுங்கிறது லிப்ஸ்டிக் கூட என் பேக்கில் நான் வச்சுக்கிறது கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே வீட்டில் போட்டு, அதாவது ஸ்மச் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் போட்டோன்னு வச்சுக்கோங்க, காலையில் ஈவினிங் வரைக்கும் அது நிற்கும். ஸோ அதனால் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே லிப்ஸ்டிக்கை போட்டு எல்லாமே தேவையானதெல்லாம் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு போனேன்னா ஈவினிங் எப்படி வரணும் அது அப்படி தான். அதான் என் ஃபேஸ். ஓகே, ஸோ வந்து என்ன ஆஃபீஸ்க்கு தேவையானது எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். இது உங்களுக்கு நான் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஐ மீன் என்னோடய ஷார்ட்ஸ்லேயோ இதுலேயோ நான் வந்து போட்டிருக்கேன். பீகோவோட பேம்போ டிஷ்யூ, லவ்லி டிஷ்யூ. இது நான் சும்மா சொல்லக்கூடாது. பீகோவோட பேம்போ டிஷ்யூ இதை எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் என்னோடய வாலெட், மை ஹேண்டி வாலெட். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட் அந்த வாலெட். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், பட் நிறைய பிடிச்சிக்கும். ஒரிஜினல் லெதருங்க. இது வந்து ரொம்ப காஸ்ட்லி தான் ஆக்சுவலாக. ஒரிஜினல் லெதர்னால நான் வந்து காஸ்ட் கூட பார்க்காம எனக்கு வேணுங்கிறதுனால நான் வாங்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி டேன் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். என்னோடய ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வேணும். இந்த பீகோ டிஷ்யூ வந்து எப்படி இருக்கும்னு நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நான் கொஞ்சம் கசக்கி வச்சுருக்கேன். அது பேப்பர் கலர்லேயே இருக்காது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் பேம்போ டிஷ்யூன்னு சொல்கிறதுனால இது இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ வந்து இதுதான் அந்த பீகோ டிஷ்யூ. ஏர்பாட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கார்ஃப். இது வந்து ஒரு பெரிய ஸ்கார்ஃப். ஆக்சுவலாக அதை ஓப்பன் பண்ணால் பெரிய ஸ்கார்ஃப். இது வந்து எதுக்குன்னு கேட்குறீங்களா? கொடை வந்து எனக்கு ஆஃபீஸ் பேக்கில் வச்சுருக்கேன். இந்த ஸ்கார்ஃப் வந்து ஆஃபீஸ் பேக்லேருந்து நான் எடுக்க சோம்பேறித்தனப்பட்டேன்னா இந்த ஹேண்ட் பேக்லேருந்து இந்த ஸ்கார்ஃப் எடுத்து இப்படி கட்டிக்கலாம். ஸோ ஏதாவது வெயிலுக்கோ இதுக்கோ டக்குன்னு ஒரு ஸ்கார்ஃப் எடுத்து நம்ம கட்டினோன்னா அந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறதுக்காக இது இவ்வளோ தான் ஹேண்ட் பேக்கில் இருக்குது. வேறு எதுவும் பெருசாக. அதுக்கப்புறம் நம்ம கீலாம் வந்து லாக் பண்ணிட்டு போகும்போது கீஸ் தேவைப்படும். அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் தான் ஹேண்ட் பேக்கில் வச்சுருக்கேன். ஏன்னா ஆஃபீஸ் போகிறதுனால வேறு எதுவும் நம்மளுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ இவ்வளோ தாங்க ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற பேக்ஸ். 3 பேக். யா, ஆக்சுவலி இதை நான் காட்டுற ஐடியாலலாம் இல்லை. பக்கத்தில் இருந்தது, சரி உங்களுக்கு காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக காட்டினேன். ஓகே, நான் இப்போ நெக்ஸ்ட் பச்சை பயிர் சாப்பிட்டுட்டு நம்ம வேலையில் உட்காரலாம். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என் கூட நீங்கள் ஒரு ஹாப்பி ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மார்னிங் சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ அது இப்போ நைட்டுக்கு தோசை அண்ட் இந்த சாம்பாரே நம்ம தொட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதான். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் வீடியோ வித் மீ இந்த ஈவினிங். ஹாப்பியாக இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.